ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜெர்லின்ஸ் குக் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பிரியாணியில் மீந்து போன சிக்கனை அவ்வளோவா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதையே நம்ம ஒரு தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நம்ம சாதத்துக்கும் சைடிஷாக தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 4 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 பழமான தக்காளியையும் நான் நைஸாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம மீந்து போன சிக்கனையும் இது மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். இதை பொன்முருவலெல்லாம் வறுக்க தேவையில்லை, சும்மா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இது கலர்லாம் மாற தேவையில்லை, வதங்கினா மட்டும் போதும். இப்போ இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு வதங்கிடுச்சு, கண்ணாடி பதத்துக்கு தெரியுது வெங்காயம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மைய வேகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு அதையும் வதக்கி எடுத்துருங்க. இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருந்த சிக்கனை இதோட இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த சிக்கனையும் போட்டு வதக்கின பிறகு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்ததுனால. அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம், கொஞ்சம் கவிச்சு தெரியாது அதுக்காக. இப்போ அதையும் சேர்த்த பிறகு மிளகுத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்தோடனே அதை திருப்பி போட்டுக்கலாம். அது வரைக்கும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு இப்போ திருப்பி எடுத்திங்கன்னா ஒரு சைடு முருவலாக தெரியும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி திருப்பி போட்டு கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது வெறும் 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரச சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஜெர்லின்ஸ் குக் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.